சார் இப்போ சும்மா போற போக்குல போலீஸ் வெயிட் பண்ண சும்மா வாய் சொல்ல நிறைய சொல்லலாம் சார். வேற எவிடன்ஸ் பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்கங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு போலியான பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா? ஒரு சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள், அந்த கேப்சாவை ஒரு 7 டிஜிட் இருக்கும், அதுவும் 9:15 செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி ஒரு பாமர செய்ய முடியும்? அதுக்கப்புறம் அந்த நபர் வெற்றி வெற்றி முடக்கப்பட்டது, எல்லாமே க்ளோஸ், 1000 ரூபாய் தடுத்துட்டு சொல்லிட்டு தாண்டி RS2 ஆபீஸ் மூடிட்டோம், இல்ல ஸ்டோர் மூடிட்டோம். எந்த ஸ்டோர் மூடிட்டாங்க காமிக்க சொல்லுங்க. நான் திணிச்சாதான் பிரச்சனை. அவங்க விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க, அவங்க சாப்பிடல வந்து அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க. இது எங்க திணிச்சேன்? நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். 2.5 இயர்ஸா எங்க மக்களுக்கு என்ன சொல்லணும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், இனிமேல் செய்ய போறேன். ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்டேட் பண்றது அவங்க விருப்பம், அதை வாங்குறது அவங்க விருப்பம் சொல்லும் போது இதுல நான் எங்க தப்பு செஞ்சேன்? இப்போ போலியா பாடகர் சொன்னா அது இருமா இல்லையா? இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணும், அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு. அவ கொடுத்தவங்கள யாரு? ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிற சர்டிபிகேட் வேணும் தானே. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு. அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்றோம். போலினா பிடிச்சி நிரூபிக்க சொல்லுங்க, எங்க மேல வழக்கு போட சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சார் இப்போ சும்மா போற போக்குல போலீஸ் வெயிட் பண்ண சும்மா வாய் சொல்ல நிறைய சொல்லலாம் சார். வேற எவிடன்ஸ் கேள்விக்கு பதில் வேணுமா இல்லைங்களா? ஸோ நான் பப்ளிக் விற்கிறேன், நான் ரகசியம் பொட்டங்கட்டியே கொடுக்குறேன். பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்கங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு போலியான பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா? ரெக்கமெண்ட் முடியுமா? என் மக்கள் விற்பாங்களா? எப்படி பப்ளிக் விற்க முடியும்? கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம். கேள்வி என்ற கேள்வி நியாயமானதா இல்லையா? ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் விற்க முடியுமா? ஒரு சேனல்ல காமிக்க முடியுமா? இத்தனை பேர் ரெக்கமெண்ட் முடியுமா? ஏன் கேட்கறேன், இப்ப இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள். ஏங்க என் கம்பெனில ஒரு பிளான்ல உள்ள வந்து இன்கம் ஏன் பண்ணா ஒரு கேப்சா விஷயம் போடணும். அந்த கேப்சாவை ஒரு 7 டிஜிட் இருக்கும், அதுவும் 9:15 செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி ஒரு பாமர செய்ய முடியும்? ஸோ அவருக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் நம்பர் படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதை தாண்டி டைமிங்குள்ள போட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமரனா இருக்க முடியும்? ஸோ அனைத்து துறை மெம்பரும் எங்கிட்ட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால ஒருத்தரும் கூட யோசிக்காம யோசிக்க போறாங்க. அதெல்லாம் கேள்வி. இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கே யோசிக்கிறாங்க. ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு. மைவித்திங்கிற பேரை சொன்னா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் நினைக்கும் போது யாரோ அந்த பப்ளிசிட்டி பயன்படுத்தி நினைக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். அவங்க விருப்பம், அது நான் சொல்ல. ஆமா, அதுக்காக வந்தேன் நானு. சார் இப்போ சிம்பிள் சார், எங்க கம்பெனி ப்ராப்பரா செயல்படுத்துங்கிறத நான் 2 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன், வாயில சொல்ல. நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். 2.5 இயர்ஸா எங்க மக்களுக்கு என்ன சொல்லணும் செஞ்சு காமிச்சிருக்கேன், இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், இனிமேல் செய்ய போறேன். அது எந்த குழப்பம் எங்க மக்களுக்கு இல்ல. ஆனா யாராவது வழக்கு கொடுக்குறாரு, ஒரு புகார் கொடுக்குறாரு, இப்படி கம்பெனி தப்பு பண்ணுது, இந்த விதத்துல மோசம், ஏதோ தொடர்ந்து புகார், பல முறை அட்டாக் கஜினி மூமெண்ட் தோத்து போயிடுவார், அதாவது அதிகமாக அட்டாக் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி அட்டாக் பண்ணி கொடுத்ததுல ஒரு மூவ்மெண்ட்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 10 ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் 2 டேஸ் கழிச்சு தகவல் தெரியுது. எது அவ கம்பெனி இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்ல, என்ன சொன்னது யாரு? மக்கள் பேஸ்புக்ல பார்த்து சொல்றாங்க. ஸோ பார்த்தேன் யாரோ எஃப்ஐஆர் பேசுறாங்க, இதுக்கு மேல நம்ம பேசலாம் சொல்லிட்டு ஏன் சேனல்லையே நான் எஃப்ஐஆர் வாங்க எஃப்ஐஆர் 2 செக்ஷன்ல போட்டிருக்காங்க. இந்த 2 செக்ஷன் நமக்கு சம்பந்தமே இல்ல, இது பதில் சொல்றதுக்கு நமக்கு முடியும் சொல்லி சிம்பிளா முடிச்சிடறேன். என்னுடைய MD4ல என்னோட யூடியூப் சேனல்ல பேசியிருக்கேன். இது எப்போ இந்த விஷயம் நடந்து 4 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் அந்த நபர் வெற்றி வெற்றி முடக்கப்பட்டது, எல்லாமே க்ளோஸ், 1000 ரூபாய் தடுத்துட்டு சொல்லிட்டு அவர் பெருசா கொண்டாடும் போது அதை பாக்குற மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறான். இதை தாண்டி RS2 ஆபீஸ் மூடிட்டோம், இல்ல ஸ்டோர் மூடிட்டோம். எந்த ஸ்டோர் மூடிட்டாங்க காமிக்க சொல்லுங்க. சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு இல்லாத பொருளா சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பும் போது அங்க மக்கள் கோவப்படுறாங்க. சார் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மெடிசின் மெத்தட் யூஸ் இருக்கு. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, ஈவன் சித்தா இருக்கு, அலோபதி இருக்கு, இதுல நிறைய ஐட்டம் இருக்கு. இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்க லைசன்ஸ் கண்டிப்பா வேணும், தேர் இஸ் நோ டவுட். ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் ஹோமியோபதி மட்டும் தான் லைசன்ஸ் வேணும். மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தாக்கோ யுனானிக்கோ தேவை கிடையாது. இன்னைக்கு நாட்டு மருந்து கடைக்கு போங்க, நீங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க. அங்க எந்த டாக்டருக்கு எழுதி கொடுக்குறாங்க? சார் இது இந்தியன் மெடிசன், இது பாரம்பரிய மெடிசன், இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைட்ஸ் இருக்குது. நான் திணிச்சாதான் பிரச்சனை. அவங்க விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க, அவங்க சாப்பிடல வந்து அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க. இது எங்க திணிச்சேன்? நான் யாராவது திணிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்க அப்டேட் பண்றது அவங்க விருப்பம், அதை வாங்குறது அவங்க விருப்பம் சொல்லும் போது இதுல நான் எங்க தப்பு செஞ்சேன்? ஸோ அந்த பொருள் விற்கிறது தயாரிக்க லைசன்ஸ் வேணும், அத்தனை இருக்குது. இன்னைக்கு அதிகாரி காமிச்சு கொடுத்துட்டு வந்துருக்கேன். விற்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அப்படி இருந்தா நீங்க ஏதாவது காமிங்க, நான் மேற்கொள்ள ஃபாலோ பண்றேன். இருந்தா நீ காமிங்க, நீங்க தான் காமிக்கணும் இருக்குன்னு சொல்லி.